ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. சிறு பிள்ளைகள் வந்து உம்முடைய வசனத்தை சொல்லி மகிமைப்படுத்தினாங்கப்பா. பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் கர்த்தர் என்னும் வசனத்தின் மூலம் மகிமைப்படுங்க. இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் வெக்கத்தின் ஆவி எடுத்து போட்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எல்லாம் பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். வர முடியாத தூரத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாலிய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். தூரத்தில் இருக்க வாலிய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். வந்திருக்க சகோதரி சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வேலி போட்டு பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமத்துக்காக மகிமைக்காக ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மை துதிக்கிற இந்த காணிக்கை உமக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த காணிக்கை என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இதை ஆமென்று ஆமேன்று இதை மகிமைப்படுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே வீட்டில் ஒவ்வொரு அநியமான வீட்டில் உடன்படிக்கா வச்சு ஆண்டவரே உண்டில் பெட்டி வச்சு காணிக்கை போட்டு கொண்டு வருகிறார்களப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துலையும் போடும் பொழுது கர்த்தர் அந்த வீட்டில் பலவீனங்கள் இல்லாமல் வீண் செலவுகள் இல்லாமல் ஆண்டவருடைய நாமத்துக்காக ஆண்டவரே கர்த்தரே நீ ஆசீர்வதித்திருக்கார் நீ மகிமைப்படுத்தி போடத்தக்க கர்த்தர் உயர்த்தமுடியாக செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன் ராஜா உம்மை துதிக்கிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் நீர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறோ அது உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகளுக்கும் அடிமைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க முடியும். என்னை தாழ்த்தி கேட்குறேன். கர்த்தர் இதில் மகிமைப்படுவீராக. அல்லேலூயா. நம்மளுக்கு ஆராதனை எப்படி போச்சோ அப்படி வார்த்தையும். அல்லேலூயா. பிலிப்பியரில் 4ஆம் அதிகாரத்தில் அது 4வது வசனம் படிக்கலாமே. ஹல்லேலூயா. வார்த்தை பவுல் சொல்கிறார் மக்களுக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை வேளையில் கூட நம்ம அவருக்கு நன்றி சொல்லி பாட்டை படித்தோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நீங்கள் இனி கவலைப்படாண்டாம். நீங்கள் எப்போதும் அவருக்கு சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். 4 நாள் நம்ம ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கச்சில சத்துரு பார்ப்பான். இவ்வளோ இந்த வீட்டில் சந்தோஷமானி ஆனால் விடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்போதும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இழுத்து விடுவான். பிள்ளைகளுக்கு சண்டை இழுத்து விடுவான். அதில் நம்ம ரட்சிக்கப்பட்டு அபிஷேக பாத்திர பொறுமையை கை கொண்டா போதும் அவன் விற்கப்பட்டு போவான். கணவன் ஒன்று சொல்ல மதி மனைவி 4 வார்த்தை சொல்கிறது. பிள்ளை ஒன்று சொல்ல மதி தாய் 4 வார்த்தை சொல்கிறது. சாத்தாங்க சிரித்து கொண்டு இருப்பான். அங்கே மகிழ்ந்து கழிக்குற முடியாது. அல்லேலூயா. நம்ம வீட்டு தலைவி. அல்லேலூயா. நம்மளுக்கு கொடுத்துருக்க அபிஷேகம் வித்தியாசமானது. அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளை எதை சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு நம்ம செவிக்க கடமை. கணவர் எதை சொன்னாலும் நம்ம செவிக்க வேண்டிய கடமை. அல்லேலூயா. அப்படி வீட்டில் சத்துரு களையை விதைக்க முடியாது. அப்படிப்பட்ட வீட்டில் பிசாசு கூடு கட்ட முடியாது. அல்லேலூயா. சோதரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அவன் 1000 தரிசனத்தை கொடுத்து பேசுவான். 1000 மூலம் ஏதாவது ஒரு வார்த்தைகள் வரும். அது நம்மளுக்கு இது கிடையாது. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எது? நம்மளுடைய அழைப்பு எது? நம்மளுடைய ஓட்டம் எது? அல்லேலூயா. நம்ம பரிசுத்தம் எப்படி? அல்லேலூயா. நம்ம பரிசுத்த உள்ளத்தோடு நம்ம என்னுடைய ஒரு சாட்சி கூட சொல்லலாம். நான் பேரை சொல்லலை. எனக்கு இது பெரிய அதிசயமாக இருந்துச்சு. ஒரு மகன் கூடாரத்தில் ஒரு 3 நாள் வேலை செஞ்சான். அல்லேலூயா. அப்போ அவன் எனக்காக என்ன கிட்ட இருந்து ரொம்ப உறவுகள் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவன் சொன்னான், ரொம்ப இதாக இருக்குதுண்ணா. சரி நீ ஆண்டவருக்காக நான் அப்போ சம்பளம் கொடுப்பேன்னு வேண்டிய பேசலை. நீ ஆண்டவருக்கு இலவசமாக செய்கிறா. ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறப்பாருன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். கண்டிப்பாக திறப்பார். நான் ஜெபிக்கலை. அல்லேலூயா. அப்போ நான் கூலியை கொண்டு கரெக்டாக ஊழியக்காரங்க கூலியை வஞ்சிக்கக்கூடாது. அல்லேலூயா. கரெக்டாக கொடுத்துடணும். கூட தான் கொடுக்கணும். நான் 1500 கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். மறுநாளே அந்த மக சொல்றா, டெய்லி நல்ல வேலை கிடச்சிருக்குது. அல்லேலூயா. என் கணவருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். நான் எதற்காக சொல்லுதேன்னா நான் ஜெபிக்கலை. அல்லேலூயா. வார்த்தை. அப்போ நான் எதுக்காக சொல்லுது? நம்ம பிள்ளைகள் அநேக பிரச்சனை பண்ணாலும் செபிக்குது நம்ம கடமை. நம்ம கணவர் நம்மளுக்கு விரோதமாக ஏதாவது நம்மளுக்கு விருப்பம் இல்லாத பிரச்சனைகள் ஏதாவது வரதான் செய்யும். நம்மளே போய் நம்ம கணவர் ரசிக்கப்பட்டிருக்காங்களா? அபிஷேகம் நிரம்பி கொண்டு இருக்குதா? நம்ம சிறு பிள்ளைகள் விளையாடுவது நேரம். வாலிய நாட்களில் பிள்ளைகள் வாலிப நாட்களுள்ளது அது வித்தியாசம். வாலிய பிள்ளைகள் இருந்தால் அதுக்குன்னு செய்ய தான் செய்வாங்க. அது நம்ம செவிக்க கடமை. சிறு பிள்ளைகள் அதுக்கு மேலே குறும்பு செய்வதான் செய்வாங்க கடமை. அல்லேலூயா.
அதில் நம்ம செய்ய எடுக்கணும். சாத்தான மூட்டில் வராமல் இருந்தான் அவன் அதில் தோந்து போவான், அதில் அவன் வெக்கப்பட்டு போவான். நான் 100 என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அல்லேலூயா. 100 இதுவரையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ ஏதாச்சும் என் வாலி பிள்ளைகளை அவியாச்சு நான் எதுவுமே சொல்ல முடியும். பயங்கரமாக நீங்கள் ஊழிய செய்ய தகுதி இல்லாம பேசுவாவ ஓ எல்லாம் பொறுமை தான். அல்லேலூயா. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குன்னா எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. வீட்டுக்குள்ள அந்த ஆண்டவர் வா எழுப்புதலுக்கு செபிச்சார் தெரியுமா? நம்ம ஆலயத்துக்கு செபிச்சோம். உன் வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் உனக்குள்ள வந்தால் எழுப்புதல், உனக்குள்ள ஒரு எழுப்பம் தான் உன் வீட்டில் மந்திரம் இல்லை, உனக்குள்ள ஒரு எழுப்புதல் தான் உன் வீட்டில் தரித்திரம் இல்லை. அது உண்மைதான். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே நம்ம சாட்சி கொடுக்கலாம். கோயிலுக்கு ஆலயத்துக்கு 24 மணி நேரம் எழுப்புதல் எப்படி செபிச்சு பிரோஜனம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு 100க்கு நான் விசுவாசிக்கிறேன். அண்ணாளுடைய கொம்பு உயர்ந்ததை போல உங்கள் கொம்புகள் உயர்ந்திருக்கும். என்னுடைய விசுவாசம் இருக்குது. என் அப்பா என்னோட சொன்னாங்க, கர்த்தரை நம்புற செழிப்பா, நீ செழிப்பா, நீ நம்புதியா மகளேன்னு கேட்டார். அல்லேலூயா. நான் சொன்னேன், அப்பா டேடி நான் நம்புகிறேன், நான் செழிப்பேன். ஏன்னா என் கணவருடைய ஆசிரதம் வருது. என் கணவருடைய ஆசிரமா லட்சக்கணக்கில் ஆசிரத்தை விட்டு என் கணவருடைய ஆசிரம் லட்சக்கணக்கு இருந்துச்சு மாதம். அதை விட்டு என் தேவனுக்காக நான் ஒரு தியாகம் பண்ணி கொண்டு இருக்கேன். என் தேவனுக்காக இந்த கிராமத்துக்கு அழுது கொண்டு இருக்கேன். என் தேவனுக்காக இந்த ஊருக்கு நான் அழுது கொண்டு இருக்கிறேன். அவர் சொன்னார், கர்த்தரை நம்புற செழிப்பாணி வசனம் இருக்குது. இந்த வசனத்தை எப்படி நீ சொல்லு. அண்ணாளுடைய கொம்பு உயர்ந்த போல என் கொம்பு உயர்ந்திருக்கும், உங்கள் கொம்புகள் உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. சந்தோஷம் குறித்து ஒன்று நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை என்ன சொல்கிறதுனா, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அப்போ நம்மளுக்குள்ள இந்த எழுப்புதல் வந்துட்டுனா அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த எழுப்புதல் நம்மளுக்குள்ள வந்துட்டுனா மகிழ்ச்சி. விடைகாலம் அந்த பாட்டு தான் தந்தாங்க, பாடி ரொம்ப நாள் நான் பாடலை. மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், கர்த்தர் பெரிய காரியங்களே செய்திடுவார். சகோதரிட்டு சொல்லிடுச்சு, கர்த்தர் அவளுக்கு கொடுத்துரு பாட்டு வேற இருக்கும் அப்படின்னு பாட்டுனே. அல்லேலூயா. அப்போ நீங்கள் மகிழ்ந்து களி கூறுன்னா சந்தோஷமாக இருக்குன்னா வாயின் வார்த்தை. அல்லேலூயா. வாயின் வார்த்தை. அல்லேலூயா. கரெக்டாக இருந்தால் கரெக்டாக நம்ம வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு வசனமே உங்களுக்கு போதும். அல்லேலூயா என்று மறுபடியும் சொல்லுகிறேன், உடன்படிக்கை பண்ணி சொல்லுகிறேன். ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நீங்கள் எப்போதும் சந்தோஷம் இருக்க போறீங்க. நான் மறுபடியும் உனக்கு உடன்படிக்கை பண்ணி சொல்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் உண்டியல் இருக்குது, உண்மை தெரியும். எல்லாரும் புது வருஷம் எடுத்துருவீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படச்சில அதில் கொண்டு போடுவீங்களா? போட முடியுங்களா? போடுவீங்க. அவருக்கு அந்த கிருபை அந்த அன்பு இருந்தா அல்லேலூயா கர்த்தர் மகிமைப்படுவார். 6வது வசனத்தை பாருங்க. அதில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களே சோத்திரத்தோட கூடிய செபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சோத்திரத்தில் அவர் மகிமை. எனக்கு அப்பா சோத்திரத்தை பற்றி பேசுனாங்க. இப்போ எனக்கு லேச பலவீனம் வந்தால் உடனே பயந்துருவேன், ஊழியம் நின்றுவனி ஏசப்பான்ட்டு. முட்டு வலி வந்துச்சு, ஒரு உடன்படிக்கை பண்ணேன், முட்டு வலி போச்சு. அல்லேலூயா. கண்ணில் பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க கண்ணை. இந்த திருப்பு அன்றைக்கி எங்கள் அம்மாவை கூட்டு வச்சு கண்ணை செக் பண்ணி பார்த்தேன், கண் நார்மல். அல்லேலூயா. அப்போ எனக்கு நேரத்தில் இடுப்பில் பிரச்சனை. அப்போ ஆண்டரே நான் என்னத்தை விட நான் அடுத்த வீட்டுக்கு போகலை, நான் பொய்யை எண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன், பொய் சொல்லக்கூடாதுன்ட்டு. என்ன தப்புங்கச்சில என் ஆண்டவர் என்னோட பேசினார், நீ ஒரு நிமிஷம் வீடியோ கால் இழுத்து விடுதா பாரு, அது இழுத்து விட்டு பார்க்கலாம், அதில் எத்தனை வருது நீ பார்க்கலாம், எத்தனை வருது, நல்லதாக வருது கெட்டது வருது, அந்த ஒன்றை மட்டும் நீ நிப்பாட்டு, அந்த ஒன்று நிப்பாட்டுனா நீ போதும். உடன்படிக்கை பண்ணுவியா? பண்ணுவேன் ஆண்டவரே, எனக்கு டாக்டர் எதுவுமே சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ என்ன தப்பு எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே, எனக்கு தெரியல. பலவீனம் 3 நாள் நான் இருந்து ஜெபிக்கலை, நான் படுத்து கொண்டு தான் ஜெபிச்சு கொண்டு இருக்கேன். எனக்கு எந்த புரியுது எதை உடனே எனக்கு தெரியல. என் ஆண்டவர் நான் சான் ஜெபராஜுக்காக தான் அதில் நுழைஞ்சேன். அப்போ ஆண்டுகிட்ட பேசினேன், ஏசப்பா சான் ஜெபராஜ் மகன் வெளியே வந்தால் நான் அதை விட்டுருவேன். நான் சொன்னேன் எப்பாட்ட, நான் அது வெளியே வந்தோன்னு விட்டுருவேன். வெளியே வந்து விடலை, அந்த கை நிற்கலை. அல்லேலூயா. அந்தல உடனே ஆண்டவர் பேசினார் என்னோட, அந்த ஒரு நிமிஷம் நீ ஒரு வீடியோ இருக்கு பேரு, அதை மட்டும் நீ பார்க்காத. அல்லேலூயா. நான் எதுக்கு எல்லாம் அப்போ பார்க்கணுமோ அதெல்லாம் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் எதுக்கு சொன்ன, சாத்தான் எது வேண்டாமோ என் ஆண்டவருக்கு அதை கொண்டு போவான். எது ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோ அங்கே கொண்டு நிறுத்துவான். என் ஆண்டவருக்கு எது விருப்பம் இல்லையோ அதை வாயில் உழ வைப்பான். அல்லேலூயா.
கோபம் ஒரு நிமிஷம் தான். அந்த ஒரு நிமிஷத்தில் ஒருத்தரை கொலை செஞ்ச மாதிரி, பேசுகிறத ஒன்று, கொலை செய்கிறத ஒன்று, பேசுகிறத ஒன்று, அடிக்கிறத ஒன்று. அந்த ஒரு நிமிஷத்தில் ஒருத்தரை நம்ம துக்கப்படுத்திடுவோம். அந்த காயம் அடி தான். நம்ம ஒரு நிமிஷத்தில் ஒருத்தரை என்ன செஞ்சிருவோம்? துக்கப்படுத்திடுவோம். அதுக்கு தான் நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். அல்லையில் நம்ம பரிசுத்தம்னு ஓடிக்கொண்டிருக்கோம். நம்ம நாவுனால யாரையும் சவித்தரக்கூடாது, நம்ம நாவுனால எதுவும் பேசக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும்னு இருப்பேன். அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றேன்? நம்ம வாயின் வார்த்தை நீங்கள் சந்தோஷமாக இருக்க சொல்லுதாங்க. உங்கள் வாயின் வார்த்தை என்ன செய்யணும்? அல்லேலூயா. எதுலேயுமே விழுந்துடக்கூடாது, யாரையும் நோகடிக்கக்கூடாது. அல்லேலூயா. தாங்க முடியலையா? உடனே வீட்டுக்குள்ளே இருந்துக்கூட வேண்டியதான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு 6வது வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் இனி கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யணுமா? அந்த ஒன்று தான் சொன்னாங்க ஏசப்பா. அந்த ஒரு நிமிஷம் இழுத்து விடுதா பாரு, சோத்திரம் சொல்லிப்பாரு. நீ சோத்திரம் சொல்லிப்பாரு மகளே. அந்த ஒரு நிமிஷமும் நீ சோத்திரம் சொல்லிப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு சொல்றது நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அதில் விழுந்து கிடக்கிறோம் நம்ம. அது ஆண்டுடைய வசனம் தான். அதான் என் தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை. நான் இது சொல்லலை, பரிசுத்த வழி கொடுத்து பேசினார். நீ எதெல்லாம் எடுத்து பார்க்கணுமோ அதை பார்க்கணும், எல்லாத்தையும் நீ பார்க்கக்கூடாது நீ சொன்னார். ஹல்லேலூயா. வசனம் பார்க்கணுமா? எது செவித்து எதை பார்க்கணுமோ அதை மாத்திரம் தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணி தான் இந்த பலிபீடத்துக்கு வர முடியும். சும்மாலாம் நம்ம நிற்க முடியாது. ஹல்லேலூயா. யானம் தோணியிருந்தா இது பரிசுத்தவான். ஹல்லேலூயா. இது என் பரம தகப்பன் பரலோகம் இணைஞ்ச விடம், அந்த 7 நட்சத்திரங்கள் உதித்த விடம், அவர் இருக்கிறவரா இருக்கிற விடம், அந்த மேக ஸ்தம்பம் அக்கினி நிறைந்த விடம். ஒரு ஆகாதப்பட்ட ஆசாரியன் இருந்தா அப்பமே நீ போட்டு என்ன செஞ்சிருவாரு? எடுத்துக்கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அது எந்த ஊழிக்காரங்க வந்தாலும் இதில் முட்டு போட்டு சொல்லிடுவாங்க, இது மகா பரிசு, இது அவர் இருக்கிற விடம். ஹல்லேலூயா. இது மகா பரிசுத்த ஸ்தலமல்லோ என் ராஜா தங்கம் இடமல்லோ, ராஜா பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க. எல்லாவற்றையும் என்ன? பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், அவமானம் வரும், பிளவினம் வரும், நிந்தனை வரும். எல்லா நேரத்தையும் சோத்திரத்தை என்ன செய்யணும்? செலுத்தணும். பிறர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? புலம்ப கூடாது. அடுத்தவங்க கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? கண்ணீர் வடிக்க கூடாது. ஹல்லேலூயா. அன்று சொன்னார்ல, அந்த ஒரு நிமிஷம் சோத்திரம் சொல்லிப்பாரு, அது வீணாக்குதான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ நேரம் வீணாக்குறோம், எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆக்குறோம். போனுக்கு எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆக்கிறோம். ஹல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களின் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதை ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்தும் பொழுது அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். யோவான் 16:20 எடுங்க. யோவான் 16 அதிகாரத்தில் 20வது வசனம் படிக்கலாமே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. பழைய கூடாரத்தில் கொடுத்தாங்க ஏசப்பா, புதிய கூடாரத்தில் கொடுத்தாங்க ஏசப்பா. இந்த நாட்களே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. விசுவாசி என்ற கேடக மாத்திர அடிமைக்கு கிரியை சொன்னி செபித்தேன். ஆண்டவரை, நீர் என்ன மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் என்ன செய்யும்? சந்தோஷமா மாறும். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லி, நீங்கள் அழுது புலம்புவீர்கள். நீங்கள் அழைச்சல உலகம் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். இப்போ ஒரு பிளவினம் இருக்குதா, அதில் ஒரு விடுதலை ஆகலைன்னா என்ன சொல்லுவாங்க? என்னை குறித்து சொல்லுதுனே, எனக்கு ஒரு பிளவினம் எனக்கு நல்லா ஆகலைனா, ஆண்டு சித்தம் இத்தனை வயசில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். என்னை எடுத்துக்கொண்டா உலகம் என்ன செய்யும்? அவள் கள்ள ஊழியக்காரி, அதான் இந்த வயசுலேயே மறித்துட்டா. ஒரு பிளவினம் வந்தால் என்ன சொல்லுவாங்க? அவங்க சரியில்லை,
அதனால தான் இந்த பலகீனி சந்தோஷப்படுவாங்க. என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லைம்மா, என் ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம் இல்லை. நீங்கள் கடத்தோட மூலிகை கிடக்குச்சுல, இந்த கடத்தில் நீங்கள் எங்கே வர பிரியணி உலகம் சந்தோஷப்படும், உலகம் நினச்சி பார்க்கும். என் ஆண்டவர் திறந்தா யாரும் பூட்ட முடியாது. அவர் எந்த கரை இருந்து வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் திறந்தா நம்ம இது ஒரே ஒரு ஊற்றை எண்ணிக்கொண்டே இருப்போம். நான் இருக்க இடத்துல ஆசீர்வதியம், இருக்க இடத்துல ஆசீர்வதியம். அவர் 4 கரையும் திறந்துருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்பின உலகம் சந்தோஷப்படும். அதுன உலகம் இப்படி தான் ஊழிய பாதையில் கிடைப்போம். ஆத்மாவே இல்லை, உலகம் நிச்சயம் ஆத்மாவாக இருக்குது. ஹல்லேலூயா. 4 ஆத்மா சந்தோஷப்படும், அதில் ஆத்மா இல்லை அதில். ஹல்லேலூயா. ஆனால் அப்பா அப்படி இல்லை, அவர் அப்படிப்பட்ட தெய்வம் இல்லை. அதான் உலகம் சந்தோஷம். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் என்ன செய்யுது? சந்தோஷம் மாறும். அந்த தூசித்த மக்கள் மத்தியில், அந்த நிந்தித்த கூட்டங்கள் மத்தியில், அது இந்த ஆன்லைனில் போய்கொண்டிருக்க எத்தனை பேரோ, ஐயோ நான் இவ்வளோ அவமானப்படுத்தேன் இந்த ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகள் நீங்கள் நினைக்கலாம். அதில் உங்கள் துக்கம் என்ன செய்யுது? சந்தோஷம் மாறுது. அல்லேலூயா. ஒரு ஆண்டு வார்த்தை சொல்ல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது போல உலகம் சந்தோஷப்படும். உலகம் சந்தோஷப்பட்டுச்சுலா, அவர் உங்கள் துக்கத்தை இப்ப மாற்றிட்டார் நீ வைங்க. அவர் இன்று மாற்றிட்டார் நீ வைங்க. சந்தோஷப்பட்டவர் என்ன செய்வாங்க? உங்களை தேடி வருவாங்க. இது 100க்கு 100 உண்மை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். நம்ம ஆண்டவர் அவர் பெரிய, அவர் சிறியவனே புளிர்ந்து உயிர்த்துகிறவர். அவர் சிறியவனே புளிர்ந்து உயிர், ராஜாக்களோட பிறப்புகளோட. இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட அந்த கூட்டத்தில் போய் சேர நம்மளுக்கு பயமாக இருக்கும். நம்ம தாழ்மை எதுக்கு? அலையில நான்லாம் ஒரு இடத்துல போய் அவமானம் கிடப்பட்டு வந்தேன். அலையில நானும் சகோதரியும் போய் அலையிலூயா அன்போடு பேசித்த குடும்பம், அன்போடு நேசித்த குடும்பம், வாங்கனி ஒரு வார்த்தை கேட்கல. அலையிலூயா. ஆனால் அந்த திருமண வீட்டுக்கு நான் ஜெபிச்சுட்டு தான் வந்தேன். அது உலகம் சோதரம். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அவர் சொல்லுதார்ல 22வது அந்த 22வது அதிகாரத்தில், அதுபோல நீங்கள் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷமாக பாடும் படம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இனி உங்க சந்தோஷத்தை பிரிக்க முடியாது, இனி உங்க ஆசீர்வாதத்தை தொட முடியாது. அல்லேலூயா. உங்களை நிந்தித்தவர்கள் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்துவார், உங்களை தூசித்தவர்கள் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. வார்த்தையினால உங்களை அடித்த எந்த நாவோ அத்தனை நாவுகளும் என் தேவனாகிய கர்த்தர் பெரியவர்னு சொல்லுத காலம் உங்களுக்கு பிறந்து விட்டது. விசுவாசம், விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத நேரம். ஹல்லேலூயா. அதான் சொல்லுது வசனம், அதை போல நீங்கள் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். இன்னைக்கு கண்டச்சு பரலோகத்துக்கு தான் எடுக்கலாம், இப்பொழுது இதுக்கும் எடுக்கலாமே. நான் உங்களை கண்டேன், என் கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டது, என் கரம் உங்களை தொட்டது, என் காயத்தை ஆற்றினது, உலர்ந்து கிடந்த என்னை உயிர் கொடுத்து எழுப்பினீரே. ஹல்லேலூயா. அவர் தெளிவா சொல்லார், என் கண்கள் உன்மேல் பதித்தது மகனே மகளே, என் கரம் உன்னை தொட்டது. ஹல்லேலூயா. உன் காயத்தை நான் ஆற்றிவிட்டேன். காயனா வெட்டுப்பட்ட காயமா? மனசின் குத்துற ஒவ்வொரு வார்த்தையும் காயம். எல்லாரும் நினைப்பாங்க, நான் சாபம் விடல, நான் வெட்டு குத்தி போடலையே, நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன்? என் ஆண்டவர் அதிகாலையில் என்று உணர்த்துறது வார்த்தையினால் நீ எத்தனை வேற காயப்படுத்தினியோ அதுக்காக நான் மன்னிப்பு கேளு. உன் வாயினால எத்தனை வேற நீ காயப்படுத்தினாயோ அதுக்கெல்லாம் டிவி மாதிரி ஓடும். நீ கேட்டு ஒண்ணு மனம் தரும்படி என் ஆண்டவர் சொன்னாரு. புதிய கிருபை உனக்கு அளிப்பேன், புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு திறப்பேன், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், உங்கள் மேலே உள்ள அன்பில் சொல்லுறேன், உங்களை நேசிக்கிறதுனால சொல்லுகிறேன். அநேக போன்காலில் செவிக்கிறேன், என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் சொல்லுறேன். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கும் பெரிய கம்பை எடுத்து போட்டாதான் பாவமா, ஒரு அருவாளை வச்சு வெட்டினாதான் பாவமா? நாவுனால எத்தனை வேற கண்ணீர் வடிக்க வைக்கிறோமோ அதெல்லாம் பாவம்.
ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவர். அதான் நீங்கள் அதுபோல் நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்தீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். இன்னைக்கு கண்டு இருக்கிறார். இன்னைக்கு காயத்தை ஆற்றியிருக்கிறார். இன்னைக்கு கண்ணீரை துடைத்திருக்கிறார். வெறுங்கையா போன யாக்கோபை ஆசீர்வதித்த தேவனுடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறது. நீங்கள் மனுஷனை நம்பின நாட்கள் போதும். மனுஷனுக்கு பயப்பட்ட நாட்கள் போதும். உலகத்தை நம்பின நாட்கள் போதும். உலகத்துக்கு பயந்த நாட்கள் போதும். அவரை நம்புங்க. அவருக்குள்ள பயம் இருங்க. போனவர் சொன்னாரு, பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை பெரிது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் கிருபை நம்மளை தாங்கும், நடத்தும். நீ உலகத்துக்கு பயந்த நாள் போதும். நீ மனுஷனுக்கு பயந்த நாள் போதும். நீ மனுஷன் பின்னாடி அலைந்த நாளும் போதும். விசுவாசம். அப்பா ஆபிரகாம் விசுவாசித்தாங்க. ஆண்டவர் குட்டி கொண்டு விட்டார்ல. பாரப்பா வானத்தை. ஹல்லேலூயா. வானம் எப்படி? வானத்தின் நட்சத்திரம் எண்ணிப்பார். கடற்கரை மண்ணை எண்ணிப்பார். கடற்கரை மண்ணை எண்ண முடியுமா? வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? ஆபிரகாமே, அடியேன். நம்ம தாழ்மை எப்படி இருக்கிறது? கடற்கரை மண்ணை போல் வானத்து நட்சத்திரம் அப்பா ஆசீர்வதிக்கும் பொழுதும் ஆபிரகாம் அதே அடிமேன் தான் சொன்னார். இதோ அடிமேன். அடுத்தவங்களை நோகடிக்கல, அடுத்தவங்களை குத்தி பேசல, அடுத்தவங்களை என்ன சொல்லல. நம்ம எப்படி ஓடுதோம்? வாக்குத்தத்தை நிறைவேறணுமா? செஞ்சுதான் ஆகணும். வாக்குத்தத்தை நிறைவேற்றணுமா? கீழ்ப்படிந்ததான் ஆகணும். வாழ்த்துக்கு வேணுமா? உன்னை ஆசித்துவம் பேரை அவர் பெருமைப்படுத்தணுமா? உன் நாவுக்கு காவல் வச்சுதான் ஆகணும். அவர் உன்னை உயிர்த்தணுமா? யாக்கோபை போல உன் சுயம் அழிச்சுதான் ஆகணும். உன் செவம் மாற்றம் இருக்கா? உன் பிள்ளைய ரட்சிக்குதா? உன் கணவரை ரட்சிக்குதா? உன் கணவரை உன்னையால பரலோகம் சேர்க்க முடியலையே, உன் பிள்ளைய சேர்க்க முடியலையே. என்ன அபிஷேகம், என்ன கிருபை, என்ன பைபிளை வாசிக்கிறோம்? எத்தனை பைபிளை வாசித்து முடித்தால் என்ன? ஆதியில் உள்ள கிறிஸ்தவர்கள், ஆதியில் உள்ள கிறிஸ்தவர்கள். உன் கணவரை பரலோகத்துக்கு மனம் திரும்ப முடியுதா? உன் கணவர் தம்பாக்கு போடுறத நிப்பாட்டிருக்காரா? உன் கணவர் சிகரெட் குடிக்கிறத நிப்பாட்டிருக்கதா? ஆதியில கிறிஸ்தவன். நீ மனம் திரும்பினாயா? உண்மையா திரும்பு. நீ மனம் திரும்பினாயா? உன் கணவருக்கு பரலோக ராஜ்யத்துக்கு விடம்படி, உன் பிள்ளைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு விடம்படி. இந்த பூலோகத்துல பிளேனே வாங்கினாலும் அழிஞ்சு போவோம். என் பிள்ளைக்கு 100 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தாலும் உருகி போவோம். நீ எப்படிப்பட்ட கிறிஸ்தவனா இருக்கிறா? நீ எப்படிப்பட்ட கிறிஸ்தவனா இருக்கிறா? ஹல்லேலூயா. மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். இந்த கூட்டத்தை கேட்டு சேர்த்தாலே என் அப்பா எனக்கு கற்கள் தருவாங்க. இந்த கூட்டத்தை கொண்டு நான் சேர்த்தா போதும், எனக்கு அங்கே கிரீடம் இருக்கும், கற்கள் பதிக்கப்படும். திரளான கூட்டம் இல்லை, தந்தா வாங்கிக்கிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். ஆமென். யோபுல பாருங்க 2:11. யோபு 2 அதிகாரத்தில் 11வது வசனம் படிப்பேமே. யோபுல 2:11 அதிகாரமும் 12 படிங்க. யோபு 2 அதிகாரம் 11 அதிகாரம் வசனம். ஹல்லேலூயா. பாருங்க, அவனை பார்க்க உண்மையாக வந்த மாதிரி தான் வந்தாங்க, பாசமாக வந்த மாதிரி தான் வந்தாங்க. அந்த 12ல சொல்கிறது. ஹல்லேலூயா. அந்த 11லே சொல்லுது, அவனுக்காக பரிதவிக்கவும் அவனுக்காக ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். ஆமாம், 12வது வசனம் சொல்லுது, அவர்கள் தூரத்தில் இருந்து வருகையிலே தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வை கிழித்து கொண்டு வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு. ஹல்லேலூயா. உதவி செய்ய தான் வந்தாங்க. ஆனால் அவங்க உதவி செஞ்சாங்களா? அதே போல் தான் நம்ம கஷ்டத்தில் இருக்க சில ஒரு உதவி செஞ்சது போல் வருவாங்க. சின்ன கஷ்டம்னா சரி ஒரு கொஞ்சம் தானே ஹெல்ப் பண்ணி, இது பெருசுனா என்ன நினைப்பாங்க?
இவங்க இந்த கிணத்துக்குள்ள உளுந்தாச்சு. இவங்கள தூக்கி நம்ம விட்டா உடைய முடியாது. இவங்களுக்கு கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்கள். ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது, நீ ஒதுங்கிடுவாங்க. என் ஆண்டவர் அப்படி ஒதுங்க மாட்டார். கிணத்துக்களை கிடந்த அல்லேலூயா தள்ளி போட்ட கிடங்குகளை தள்ளி போட்ட யோசேப்பை கிட என் ஆண்டவர் மறக்காமல் தூக்கி விட்டார். அல்லேலூயா கிடங்குல கிடந்தார் யோசேப்பு. அல்ல அப்படி தானே தள்ளப்பட்டாங்க சொந்த சகோதரனால. ஆனால் தள்ளப்பட்ட கிடங்குல சொந்த சகோதரன் விட்டு போயிட்டாங்க. என் ஆண்டவர் அந்த கிடங்குல போட்டாரா? போடலையா? மூடி போட்டாரா? போடலையா? யோசிப்பட ஆண்டவர் இருந்தார்ல, எப்படி போட முடியும்? அவர் தூக்கி விட்டாரா? விடலையா? மனுஷன் என்ன செய்வான்? இதில் இருந்து இந்த குடும்பம் வறந்துக்கிடாது. அல்லேலூயா நம்ம என்ன செய்ய முடியாது. நீ எல்லாரும் உலகம் ஒதுங்கும், தாய் தப்பை ஒதுங்குவாங்க, எல்லாம் ஒதுங்குவாங்க. என் ஆண்டவர் யோசேப்பை எப்படி தூக்கி விட்டாரு? அல்லேலூயா கிடங்களை கிடந்தா யோசிப்போட கர்த்தர் இருந்தார். நீங்கள் இந்த நாட்களில் இதிலேருந்து வெளியே வர முடியுமா? இல்லை இந்த பலவீனம் போவோமா? இதிலேருந்து எனக்கு கரெக்டாக ஆயிருமான்னு நம்ம கேட்கலாம். என் ஆண்டவர் இருந்தால் பலவீனம் மறையும். என் ஆண்டவர் இருந்தால் கிடங்களை கிடந்த யோசேப்பை எப்படி என் ஆண்டவர் மூடாமல் தூக்கி வெளியே விட்டாரோ அதே போல நம்மளை அவரு தான் தூக்கி விட முடியும். அல்லேலூயா மனுஷன் தூக்கி விட முடியாது. மனுஷன் தூக்கி விட்டாலும் அது ஐயோடி தான் நான் சொல்ல முடியும். அவன் நாவல சொல்லுவான், நான் செஞ்சேன் இந்த சகோதரிக்கு, நான் செஞ்ச இந்த சகோதரனுக்கு. என் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார்லவா? அப்போ அந்த ஆச்சரியத்தை நம்ம பார்க்கணும். அப்போ தொடக்கத்தில் ஆராதனை சொன்னார்ல, நீ மனுஷனை பார்த்தது போதும், நீ மனுஷனை நம்புறது போதும், நீ மனுஷனுக்கு பயப்பட்டது போதும். நம்ம எப்படி வாழுகிறோம்? அல்லேலூயா பாருங்க, யோவனா எல்லாத்துக்கும் சொந்த மனைவியே யோவை தூசித்தது உண்டு, அப்படி தானே? அல்லேலூயா எல்லாத்துக்கும் தெரியும் யோவை பற்றி. அப்போ பாருங்க, நான் தியானிக்கல பாருங்க, எல்லாரும் தூரத்திலிருந்து வர செஞ்சாங்க. ஆனால் அந்த 12 அவர்கள் தூரத்தில் வருகையிலே தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் யோவை பார்த்தோன்னே, இவன் எப்படி இனிமே வர முடியும்? இவன் எப்படி பிழைக்க முடியும்? இவனுடைய வாழ்க்கை என்ன? ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா என் கர்த்தர் ஒதுங்கலையே. அல்லேலூயா மனசே ஒதுங்கிட்டு வரச்சல் அப்படி தானே. வானத்தை பார்க்காங்க, இரட்டை கிழிச்சு போடுதாங்க, எல்லாம் நான் செஞ்சிருந்தே போல தான் வந்தாங்க வரச்சல. ஆனால் யோவை பார்த்த உடனே உருத்தறியாமல் சத்தமிட்டு அழுது அவர்கள் தங்கள் சால்வை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி விடுறது உண்மை. ஆனால் அவங்களால உதவி செய்ய முடியலல்ல. அல்லேலூயா வந்து அவன் துக்கம் மாற கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவர் அவனோட ஒரு வார்த்தையும் கூட பேசாமல் என்ன செஞ்சாங்களா? இரவும் பகல் 7 நாள் அவனோட தரையிலே உட்கார்ந்தார்களாம். உட்கார்ந்துட்டு தான் போயிருக்கான்னு நம்ம வாசிக்கிறோம். அவங்க உதவி செஞ்சாங்கன்னு நம்ம என்ன செய்யல, வாசிக்கல. அதே இது யோபு 42 12வது வசனத்தில் சொல்லுது. அல்லேலூயா கர்த்தர் யோபு முன்மேலையும் பார்க்கலாம், அல்லேலூயா அவன் பின்னலுமே ஆசீர்வதித்தார் நீ பார்க்கிறோம். அப்ப யோவே ஆண்டவர் தான் ஆசீர்வதித்திருக்கார் நீ பார்க்கிறோம். அல்லேலூயா ஃப்ரெண்ட்ஸோ சகோதரர்களோ யாரும் அவனை ஆசீர்வதித்தை நம்ம பார்க்கல. அல்லேலூயா முந்தின 12வது வசனம் யோபு 12 42ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபின் முன்னிலைமைகளை பார்க்கலாம் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். அப்போ உங்க முன்னிலைமையிலே பட யோபுக்கு அந்த நேரத்தில் அந்த ஒரு சோதனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனை உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீன சோதனை உண்டு. அல்லேலூயா ஒருத்தருக்கு கடையின்ற சோதனை உண்டு, ஒவ்வொருத்தருக்கு ஐயோடி புலம்புத சோதனை உண்டு, பிள்ளைகளை குறித்த சோதனை உண்டு. அல்லேலூயா பக்கத்து விட்டால நிம்மதி இல்லைன்னு ஒரு சோதனை உண்டு. அல்லேலூயா நம்ம யோபன் நினைச்சுட்டு பார்த்தா யோப அப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அப்படி இல்லை, யோபுக்கு கொடுத்த சோதனைகள் அது. ஒவ்வொருத்தருக்கும் அவர் தாங்கத்தக்க சோதனையை கொடுத்திருப்பார். அந்த சோதனையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆனா முன்னுள்ள ஆசீர்வாதத்தோட இனி அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்லேலூயா உங்க தலை உயர்த்தப்பட. அல்லேலூயா யோபுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரார் ஆண்டவர். 2 ராஜாக்கள் எடுங்க, 2 ராஜாக்களை 20 1 2 5 வரை படித்து பார்த்தோன்னா எசேக்கியேல் அல்லேலூயா அவர் ஒரு வேதிப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா 20ஆம் அதிகாரத்தில் அந்த நாட்கள் எசேக்கியா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 1 5 வரை அந்த நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனையாக ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே மாதிரி நான் ஒரு வீட்டில் போய் தீர்க்க தரிசனம் சொன்னால் என்னை விடுவாங்களா? அல்லேலூயா
அப்போ எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசனம் நான் நினச்சி பார்க்கேன். வியாதிப்பட்டு தான் இருக்கானா இல்லை சொல்லலை, இருந்தாலும் முழு உள்ளத்தைப்படி நான் தீர்க்கதரிசி, நீ ஆயத்தப்படுத்திரு, நீ எல்லாம் செஞ்சிரு, நான் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுதேன்னா அல்லேலூயா. எனக்கு இதை வாசிக்கச்சில எனக்கு கஷ்டமாக இருந்தது, அப்புறமா இருந்தது. உண்மையிலே எவ்வளோ ஒரு தைரியம், எவ்வளோ ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அவர் சொல்றார், அந்த நாட்களே எசேக்கியா வேதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்திசின் குமாரனைய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமா திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமா நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருள் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் என்ன செஞ்சான்? அழுதான். அல்லேலூயா. அவன் அழுகிறான். நான் உனக்கு உண்மையாக தானே இருந்தேன். நம்மளுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவித்திலையும் நம்மளும் அவருக்கு உண்மையாக இருந்தா உரிமையோட பேச முடியும். அந்த பரிபூரண ஆசிரியத்தை தாங்க ஆண்டவர் நீ கேட்க முடியும். அவருக்கு பயத்தோட இருந்தா, நான் உமக்கு பயப்படுகிறேனே ஆண்டவரே, அல்லேலூயா, நான் மனுஷனுக்கு பயப்படல, நான் உமக்காக தானே உமக்கு பயப்படுகிறேன், உமக்கு உண்மையா ஜீவிக்கிறேன் அப்பாவோட கேட்க நம்மளுக்கு உரிமை உண்டு. என் வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறல, என் அழைப்பு ஏன் நிறைவேறல, என் பிரயாசம் எனக்கு ஏன் நிறைவேறல, எனக்கு கொடுத்த தரிசனம் ஏன் நிறைவேறல, சிறைச்சாலை கதைகள் ஒட்டையடி சொன்னீரே. அல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அது சீக்கிரத்தில் நாட்களை அல்லேலூயா சொல்கிறார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை பார்த்து முகத்தை சுவர்புறமா திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, அவர் என்ன மனசை நோக்கி உண்மை உடலையே சொன்ன ஏசியா தீர்க்கதரிசிகிட்ட கூட அவர் கேட்கல, ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறாரு. நீர் இப்படி சொன்னீரே, நீர் எனக்கு செவியும், என்னத்துக்கு ஆண்டவர் சொன்னாரு அப்படி அவர்கிட்ட நான் உண்மையா இருந்தேனே, அந்த தீர்க்கதரிசி விட்டு அவர் புலம்பல. அல்லேலூயா. என் ஆண்டவரோட புலம்புதாரு. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவரப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நாமக்கு முன்பாக உண்மையா மன உத்தமா நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலாம். நீ நினைத்தரலாம். நம்ம செபிப்பலாம், ஆண்டவரே, இந்த கிராமத்தில் இந்த பேழையை உருவாக்கினீர் அப்பா, இந்த பேழையை நினைத்தரலாம் ஆண்டவரே. நான் மரிக்கும் போது என் கண்கள் காணணுமே, என் சொந்த கண்கள் காணணுமே, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுது என் கண்கள் காணணுமே. அல்லேலூயா. அப்போ அவரும் அந்த ஆண்டோடைய வார்த்தை அப்படி விசுவாசத்தோட கேட்கிறாரு. நானும் உத்தமமா கேட்டா, நானும் உண்மையா கேட்டா, அல்லேலூயா, ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமா நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என் விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுத உடனே 4வது வருஷத்தில் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே பாருங்க, அப்போ அவர் சொல்லியிருப்பார்ல, நான் கள்ள தீர்க்கதரிசியா ஆவிட்டேன் ஆண்டவரே, நான் அதனே சொன்னேன், வீட்டெல்லாம் ஆயத்தப்படுத்தோனி, நீ பழையபடி என்னை போய் சொல்லுதீரப்பா, ஊழியனா எல்லாம் உண்டு. அல்லேலூயா. அவர் அதே நாவுகள்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. எந்த நாவு போய் ஆயத்தப்படுத்தும், நீர் மரிக்க போறீ எசேக்கியா சொன்னதை போல அந்த ஏசாயா பழையபடியும் ஆண்டவர் பாதி முத்தோணியெல்லாம் எழுதிருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது. 5வது வசனம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்க கர்த்தர் சொல்கிறது. அல்லேலூயா. என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். எப்படி 1வது நேரத்தில் ஆயத்தப்படுத்தி நீ சொல்லியாச்சு, பாதி முத்தம் கழிஞ்சு போகும்போது ஆண்டவர் பேசுறாரு, நீ போ, நீ அவன்கிட்ட போய் சொல்லு. அப்போ அவன் உண்மை இல்லைன்னா போக முடியுமா தீர்க்கதரிசி? அவன் உண்மை இல்லைன்னா ஆண்டவர் அவரோட பேச முடியுமா? மன உத்தமமா நடந்தேன்னு சொல்கிறாரு. நான் என் ஆண்டவருக்கு நலமானதை செய்தேன்னு சொல்லுகிறாரு. நம்ம என் ஆண்டவருக்கு எதை செய்தாலும் நலமானதை செய்கிறோமா? நம்ம என் ஆண்டவருக்கு உத்தமமா இருக்கிறோமா? என் ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? என் ஆண்டவரை தேடி நம்ம கஷ்டம்னு சொல்ல தகுதியே இல்லை. என் ஆண்டவரை தேடி நான் தருத்தனி சொல்ல தகுதியே இல்லை.
நம்மளுக்குள்ள இருக்க ஆண்டவர். அந்த அம்மா சொன்னது எனக்கு எப்பவுமே புச்சரிப்பேன். ஏன்னா அந்த அம்மா சொன்னது, எனக்குள்ள இருக்க என் தெய்வம் தரித்திரத்தில், என்னுடைய தரித்திரத்துக்காக தான் அந்த புலத்துக்கு வந்தாரு, சிலுவையை சுமந்தாரு, ரத்தம் சிந்தினாரு. என்னுடைய சாபத்துக்காக தான், சாபத்தை சிலுவையில சுமந்துட்டாரு. எனக்குள்ள இருக்கிறவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அந்த அம்மா தரித்திரத்தே போயிட்டான். அதுக்கு பிறகு தரித்திரமே இல்லையா. அல்லேலூயா. அவரை குறைச்சல நாம தகுதியில்லை. எப்படி இருகரின் கருக்குள்வட்டையும் போல ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லி அவர் மகிமைப்படுத்துகிறாரு. அதே போல் எஸ்தருடைய தீர்க்க தரிசனத்திலையும் பாருங்க. அல்லேலூயா. அதோடைய நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. வாயினாலே நம்ம கிட்ட சொல்லி அதை முடிக்கலாம். எஸ்தருடைய இதில் எஸ்தர் 3:15-13. அல்லேலூயா. எல்லா யூதா மக்களுக்காக அல்லேலூயா எல்லாரும் அழிக்கணுங்க சில. அல்லேலூயா. எஸ்தர் வைராக்கியம் கொண்டு அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. எஸ்தர் 3:15-13 படிங்க, எழுதிச்சிடுங்க. எஸ்தர் 4:16, எஸ்தர் 8:15-16. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம். 8:15-16. அல்லேலூயா. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் வட்டம் இரத்தாந்திரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டான். கூஜா நகரம் ஆர்ப்பரித்தது, மகிழ்ந்திருந்தது. அல்லேலூயா. எதனால மகிழ்ந்திருந்தது? அல்லேலூயா. எஸ்தர் ஒரு வைராக்கியமா அவர் சொல்லுவா. அல்லேலூயா. அந்த 4:16 சொல்லுதா பாருங்க, வைராக்கியமா. அல்லேலூயா. நீர் போய் கூசான் இருக்கிற யூதாரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியிராமல் இருந்து எனக்காக உபாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அல்லேலூயா. வைராக்கியம். எல்லாரும் உபாசம் எடுக்கிறாங்க, பகலும் புசியாமலும் குடியாமது எனக்காக. இன்னொரு வசனத்தில் நம்ம படிக்கச்சில அந்த 3:15 படித்து 15-16 பார்த்தா, 3 அதிகாரத்தில் 15-16 எடுத்து பார்த்தா, நீர் போய் கூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல வைராக்கியமாக சொல்றா. இன்னொரு இடத்துல சொல்வா. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் உபாசம் இருங்க, நானும் இருக்கிறேன், தாதிமாரும் இருக்கிறோம். அவங்களுடைய உபாசத்தினால, அந்த வைராக்கியத்தினால அழிச்சிரு நினைத்த யூதா ஜனங்கள் எல்லாரும் அவங்களுக்கு விரோதமாக எழுமன அவங்களே விழுந்தாங்க. அவங்களை கொள்ளை விட்டு இவங்க செய்ய எடுத்தாங்க. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி அவ்வளோ வைராக்கியமாக இருந்தா. அல்லேலூயா. தகப்பன் எடுத்து வளர்த்த பிள்ளையா இருந்தாலும் அவங்க தகப்பன மகளும் ஒருமனப்பட்டு, அல்லேலூயா, எல்லாரும் யூதா ஜனங்களாம் எல்லாரும் சிறிய பிள்ளைகள் வாரி எல்லாம் ஒருமனப்பட்டு உபவாசம் விட்டது பேர். ஒரு வீட்டில் பிரச்சனை ஒருமனப்பட்டு குடும்பச்சவம் பண்ணா போதும், ஒருமனப்பட்டு அதிகாலச்சவம் ஒன்றா போதும். அல்லேலூயா. அதில் ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது. அவங்களுக்கு விரோதமாக எழும்பதுன்னு செஞ்சாங்க, விழுந்துட்டாங்க. இவங்க தான் அதை கொள்ளையடிச்சு இவங்க தான் செய்யத்தை எடுத்தாங்க யூதா ஜனங்கள் எல்லாரும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படி பட்டவர். ஹல்லேலூயா. செபிப்போமா? என் பரிசுத்த ஆவியானவரே, எஸ்தர் ராஜாத்தியை போல வைராக்கியமாக இருந்து செபிக்க. ஹல்லேலூயா. எஸ்ஐயா தீர்க்கதரிசியை போல எழும்ப. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எசேக்கியேலை போல உண்மையும் எல்லாம் என் தேவனுக்கு நான் எதை செய்தால் நலமாக இருக்குன்னு செய்ததை போல நம்ம எல்லாம் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை மூலம், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா அமை துதிக்கிறேன் ராஜா. ஆமேன் ராஜா. எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் தகப்பனே. மெய்யாகவே மெய்யாகவே உங்கள் துக்கம் சந்தோஷம் வரும். உலகம் சந்தோஷப்பட்டுச்சு, ஆனால் நீங்கள் துக்கமாக இருந்தீங்க. இனி நீங்கள் சந்தோஷமாக இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா எனக்கு நிறைவேற்றும் ஆண்டவரே. கர்த்தர் என்னில் மகிமைப்பட ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன், ஒவ்வொரு தொழிலுக்காக செபிக்கிறேன். தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. சத்துருவை போல இருந்தாலும் அந்த சத்துரு உங்கள் பிள்ளைகளை நேசித்து வரத்தக்க கர்த்தர் கிரியை செய்யும். மிருகஜீவன் வளர்க்கிறார்களா? யாக்கோபை போல ஆசீர்வதியும். பிள்ளைகள் சம்பளம் கூடட்டும் ஆண்டவரே. தொழில ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவைகளை சந்தியும். சம்பளங்கள் கூடட்டும். பிள்ளைமார்களுக்கு விடுதலை கொடும்.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா. வந்தவ யாரும் வெறுமைய போகக்கூடாது. பேடடித்த மகனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோட ஈரம், அவனை சுற்றி வேலியை போடும். ஆமேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றி வேலி போடும். இனி தீங்கை காணக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் இனி தீங்கை காணக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஐஸ்வர்ய சம்பந்தரை வச்சிருக்கோம் ஆண்டவரே. எங்க தலை உயரணும் ஆண்டவரே. எங்க தொழில் உயரணும் ஆண்டவரே. எங்க பிசினஸ் உயரணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் படிப்பு உயரணும் ஆண்டவரே. எங்க ஊழியம் உயரணும் ஆண்டவரே. இந்த கிராமத்தை நாங்கள் விட்டு பரலோகம் சேர்க்கணும் ஆண்டவரே. இந்த ஊரை கொண்டு சேர்க்கணும் ஆண்டவரே. என் கர்த்தருடைய நாமத்துக்காக நீர் தந்த அபிஷேகம் வீண் பெய்யக்கூடாது ஐயா. நீர் தந்த கிருபை வீணாயிரக்கூடாது ஐயா. பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரே, அந்த கிரீடத்தில் கற்கள் பதிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆளா இருந்து நான் பரிசுத்தர் பரிசுத்தனை சொல்லணும் ஆண்டவரே. உங்க அன்பின் ஆவி தந்தாதான் சொல்ல முடியும். உங்க தாழ்மையை தந்தாதான் சொல்ல முடியும். உங்க கீழ்ப்படிதலை தந்தாதான் சொல்ல முடியும். உண்மை போல மாறினாதான் சொல்ல முடியும். நான் மறுபுறம் ஆவனாதான் சொல்ல முடியும். என்னை மாற்றம் ஆண்டவரே. கடத்தோடு நான் இருக்கக்கூடாதப்பா. கடங்கள்ல தொல்லைகள் எனக்கு எப்படி வந்துச்சோ அதே போல மறைஞ்சிடணும் ஆண்டவரே. அது எப்படி வந்துச்சோ அதை வந்தவனும் அப்படியே பெயரணும் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென் ஆண்டவரே. உமக்கு நன்றி சப்பா. பிரயாணத்தில் இருங்க ஆண்டவரே. பிரயாசத்தில் இருங்க ஆண்டவரே. கண்ணீரில் நீங்கள் இருங்க ஆண்டவரே. இருதயத்தில் நீங்கள் இருங்க ஆண்டவரே. சிந்தனையில் நீங்கள் இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் இருங்க ஆண்டவரே. ஆமேன் ராஜா. ஒவ்வொரு வாகனத்திலையும் இருங்க ஆண்டவரே. எதிர்பார்ப்பில் இருங்க ஆண்டவரே. எதிர்பார்ப்பில் இருங்க ஆண்டவரே. எதிர்பார்ப்பில் அசைவாடுங்க ஆண்டவரே. எதிலெல்லாம் நீங்கள் அசைவாடணுமோ ஹல்லேலூயா. அந்த செங்கடலில் அசைவாடுனீங்க ராஜா. எதிலெல்லாம் அசைவாடணுமோ அதிலெல்லாம் அசைவாடுங்கப்பா. தட்டைகள் விட்டப்பட்ட ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பேற்பட்டதை வழி திறந்து கொடுத்தீரப்பா. ஓ கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இந்த காணிக்கை அனுப்புகிற மக்களை ஆசீர்வதிக்கிறதா நன்றி. கொடுக்குற மக்களை ஆசீர்வதிக்கிறதா நன்றி. செபிக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிற நன்றி. கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். ஏசு நாம் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உளமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.